தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நோவாவை பற்றி நாம் இதில் பார்க்கிறோம். நோவா அவர் செய்த காரியம் பேழையை உண்டாக்கினார். பேழையை பற்றியும் நோவாவை பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஜலப்பிரளயம், இப்பொழுது ஃப்ளட் என்று குறிப்பிடுகிறார்கள், சுனாமி என்று குறிப்பிடுகிறார்கள். அவை ஆதி காலத்திலே இருந்திருக்கிறது. அப்பொழுது தேவன் குறிப்பிடுவார், நீங்கள் இதிலிருந்து கடந்து செல்ல மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. நோவா சமயத்தில் கீழ்ப்படியாத மக்களை போன்று தற்பொழுது ஆயிரம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஜலப்பிரளயம் அல்லது பூமி அதிர்ச்சி இவை யாவும் வருகிறது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாதது தான் காரணம். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் குறிப்பிட்டு நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நோவாவு தவிர மற்றவர்களுக்கு எப்படி நடந்ததோ அப்படிதான் நமக்கும் சம்பவிக்கும். தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கட்டாயம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.